இந்த வேதாகமத்துல இருக்க சம்பவங்கள் எல்லாத்துக்கும் எப்படி அகழ்வாராய்ச்சி சான்றுகள் இருக்கு? அதனால அது எவ்வளவு உண்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெறைய ஆதாரங்கள் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா, எவ்வளவுதான் நம்ம ஆதாரங்கள் குடுத்தாலுமே, இதுல இருக்க காரியங்கள் எல்லாம் பொய் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக கடைசியா எங்க வந்து நிப்பாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாறும், அவர் உயிர்மேலே வாழ்ந்தாரா? அவர் மரித்தாரா? இல்ல அவர் உயிர் தெழுந்தாரா? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தான் வந்து நிப்பாங்க. எதனால அப்படின்னா, இந்த கிறிஸ்துவோடைய வாழ்க்கை வரலாறும், அவருடைய சிலுவை மரணமும், அவருடைய உயிர்த்தெழுதல் தான் வந்து சுவிசேஷத்தினுடைய மைய பகுதியா இருக்கு. இந்த காலகட்டத்தில ஏதோ ஒரு விஷயத்த சொன்னாலுமே ஆதாரம் கேட்கறனால, நம்ம இந்த காரியத்துக்கும் நம்ம இந்த வாரம் சில ஆதாரங்கள் நம்ம குறிச்சு பார்க்க போறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் இந்த வாரம் ஒரு விடயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததுக்கானோ, அப்புறம் அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்றதுக்கான வரலாற்று ரீதியாக என்ன ஆதாரங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நம்ம அந்த ஆதாரங்கள பார்க்கறதுக்கு முன்பாக, ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். நம்ம எவ்வளோதான் வந்து வரலாற்று ரீதியாக நம்ம வெளியான இருக்க ஆதாரங்கள நம்ம பார்த்தாலுமே, நம்ம நல்லா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற முதல் ஆதாரம் எது? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆதாரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கையில இருக்க 4 சுவிசேஷ புத்தகங்கள் தான். இதுதான் வந்து இருக்கறதிலே வந்து பிழையற்ற சிறந்த ஆதாரம். ஏன்னா, இது எழுதப்பட்டது வந்து கிறிஸ்து வாழ்ந்து அந்த அந்த முதல் தலைமுறையில எல்லாம் கண்ணால பார்த்த சாட்சிகள் தான் இந்த சுவிசேஷ புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 4 சுவிசேஷ புத்தகங்கள் உண்மை அப்படின்றதுக்கு கிட்டத்தட்ட 2500க்கும் அதிகமான கையெழுத்து பிரதிகள் இன்ன வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. அதனால நம்ம எவ்வளோதான் வந்து வெளியரங்கமா இருக்க ஆதாரங்கள நம்ம பார்த்தாலுமே, நம்ம ஒரு விஷயத்த நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட இருக்க முதல் முக்கியமான ஆதாரம் எது அப்படின்னா, நம்ம கையில இருக்க 4 சுவிசேஷ புத்தகங்கள் தான். இப்போ இதுக்கு போக வந்து அந்த நாட்கள் ஆதி திருச்சபை நாட்கள்ல இருந்த பரிசுத்தவான்கள், அப்போ இருந்த வந்து முற்பிதாக்கள், அவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய நிருபங்கள்ல, புத்தகங்கள்ல இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கை வரலாறு, அப்புறம் அவரு எப்படி வாழ்ந்தாரு, அவருடைய மரணத்த குறிச்சும், அவருடைய உயிர்த்தெழுதல் குறிச்சு வந்து எழுதியிருக்காங்க. ஒரு சில பேர் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, கிளெமெண்ட் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா, இக்னேஷியஸ் ஆஃப் ஆன்டியாக், பாலிகார்ப் இவர் யாருன்னா அப்போஸ்தலனாகிய யோவானுடைய சீஷனாக இருந்தவரு. அப்புறம் குவாட்ரேட்டஸ் இது மாரி நெறைய பரிசுத்தவான்கள் அந்த நாட்கள்ல அவங்களுடைய புத்தகத்துல இது எல்லாத்தையும் எழுதியிருக்காங்க. ஆனா, நம்ம இப்ப பிரதானமா என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, கிறிஸ்துவை விசுவாசிக்காதவங்க, அதாவது அ வரலாற்று ஆசிரியர்களோ, இல்ல எழுத்தாளர்களோ, இல்ல தத்துவ ஞானிகளோ, அவங்க எப்படி இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்காவிட்டாலும், ஆனா அவருடைய வாழ்க்கை வரலாறு குறிச்சு வந்து அவங்களுடைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்கன்ற கொஸ்டின நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக ஃப்ளாவியஸ் ஜோசிபஸ். இவரு ஒரு யூத வரலாற்று ஆசிரியர். இவரு அவருடைய புத்தகம் ஜூவிஷ் ஆன்டிக்விட்டீஸ் அப்படின்ற புத்தகத்துல ஒரு பகுதி டெஸ்டிமோனியம் ஃப்ளாவியானம் அப்படின்னு ஒரு பகுதியில வந்துட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய வரலாற்று குறித்து எழுதியிருக்கார். இது எழுதப்பட்ட காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 93ஆம் ஆண்டுலேருந்து 97ஆம் ஆண்டுக்குள்ள. இதுல குறிப்பா அவர் என்ன எழுதுறாருன்னா, அந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு ஞானமுள்ள மனிதனாக வாழ்ந்தாரு, அவர் எப்படி அற்புத அடையாளங்கள்லாம் செஞ்சாரு, அவருக்கு பின்னால எப்படி அநேக சீஷர்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர குறிச்சு ஒரு சில காரியங்கள் எழுதுறாரு. அதே மாரி அவர் சொல்லி உயிர்த்தெழுதல் குறிச்சு சில விஷயங்கள் எழுதுறாரு. அத நம்ம இந்த நிகழ்ச்சியில கடைசியில நம்ம பார்ப்போம். ஆனா இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு கிறிஸ்துவை விசுவாசிக்காத ஒருத்தர் வந்து அவர் வந்து கிறிஸ்துன்னு சொன்னாங்க. இயேசுவ கிறிஸ்துன்னு சொன்னாங்க. இயேசு வந்து இந்த மாரிலாம் அற்புத அடையாளம்லாம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய புத்தகங்கள்ல எழுதுறாரு. இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோடைய மரணத்த குறிச்சு ஒரு சில பேர் எழுதுறாங்க. மாராபர் செராப்பியான் இவர் ஒரு சீரியாக் தத்துவ ஞானியா வாழ்ந்தவரு. கிபி 73ஆம் ஆண்டு இவர் வந்து ரோமர்கள் வந்து இவருடைய தேசத்த வந்து தாக்குனனால, இவர் வந்து சிறைச்சாலையில இருக்காரு. சிறைச்சாலையிலருந்து அவருடைய பையனுக்கு ஒரு நிருபத்த எழுதுறாரு. எப்படி வாழணும் அப்படின்னு ஒரு சில ஆலோசனைகள அவர் பையனுக்கு குடுக்குறாரு. அப்படி எழுதும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரோட பையன நல்ல ஞானத்த தேடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 உதாரணங்கள் குடுக்குறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ ஞானமுள்ள ஒரு மனுஷனா இருந்து, அதுக்கப்புறம் வந்து உன்னைய வந்து ஊர் ஜனங்க வந்து பிரச்சனை பண்ணி, இல்ல உன்னைய கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அதுக்கான பின்விளைவுகள் பயங்கரமா இருக்கு. அதனால நீ ஞானத்த தேடு. அதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சில ஆலோசனைகள் குடுக்குறாரு. இவர் வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். இவர் கிறிஸ்துவை விசுவாசிக்காத ஒருத்தர். அவருடைய ஞானத்துல, அவருடைய புரிதல்ல வந்து அவருடைய பையனுக்கு சில ஆலோசனைகள் குடுக்குறாரு. அப்போ அப்படி சொல்லும்போது, ஞானத்த பத்தி பேசும்போது ஒரு 3 பேரோட ஒப்பிட்டு ஒரு ஒரு உதாரணம் குடுக்குறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, சாக்ரட்டிஸ் இவர் வந்து ஒரு கிரேக்க தத்துவஞானி. இவர வந்து எப்படி அவங்க ஊர் ஜனங்களே கொலை செஞ்சனால, அந்த ஊர்ல ஒரு பயங்கரமான கொள்ளை நோயும், ஒரு பஞ்சமும் எப்படி வந்துச்சு அப்படின்னு ஒரு உதாரணத்த எழுதுறாரு. 2வதாக பைத்தாகரஸ் எப்படி அவர் ஒரு பெரிய கிரேக்க தத்துவஞானியா இருந்து, அவர் ஊர் ஜனங்களே வந்து கொலை செஞ்சனால, எப்படி அந்த ஊர்ல வந்து அந்த பட்டணத்துல ஒரு பயங்கரமான ஒரு
தண்ணீர் பஞ்சம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. 3வதாக யார குறிச்சு எழுதுறாரு அப்படின்னா, யூதர்கள் எப்படியாக அவர்களுடைய யூத ராஜா, அதாவது அந்த யூதர்களுடைய ராஜா ஒரு கொலை செஞ்சனால, எப்படி வந்து அவங்களுடைய எருசலேம் பட்டணத்த வந்து ரோமர்கள் வந்து தாக்கி தரைமட்டமா ஆக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இத ஒரு உதாரணமா எடுக்குறாரு. நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். ஏன் வந்து இவர் வந்து யூதர்களுடைய ராஜா அப்படின்னு இயேசு கிறிஸ்து எழுதுறாரு அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்துல 19வது வசனத்துல, பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு சமீபமாய் இருந்தபடியினால், யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரேய, கிரேக்கு, லத்தீன் பாஷைகளில் எழுதியிருந்தது. அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னு புரியாத ஒரு ஆள், ஒரு வெளியாட்கள் வேற தேசத்துக்காரங்க அப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன புரியும்? யூதர்கள் அவங்களுடைய ராஜாவை வந்து சிலுவையில அறைஞ்சுட்டாங்க அப்படின்றத அவங்க பார்த்து புரிஞ்சுப்பாங்க. இப்போ இதுக்கு அடுத்து வந்து இயேசு கிறிஸ்து வந்து எருசலேமுக்கு நடக்கப் போற காரியத்த தீர்க்க தரிசனமா சொல்றாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்துல, இயேசு அவர்களை நோக்கி, "இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்" என்றார். இது வந்து எருசலேம் பட்டணம் எப்படி அழியப் போகுது அப்படின்றதுக்கான தீர்க்க தரிசன வசனம். இந்த தீர்க்க தரிசனம் எப்ப நிறைவேறுது அப்படின்னா, கிபி 70ஆம் ஆண்டு ரோமர்கள் வந்து எருசலேம வந்து தாக்கும்போது. அப்படி தாக்கும்போது என்ன செய்றாங்கன்னா, பட்டணத்துக்கும், ஆலயத்துக்கும் அவங்க தீ வைக்கும்போது, அங்க இருந்த தங்கம், அந்த மதில்ல இருந்த தங்கம் எல்லாமே உருகி, அந்த ஒவ்வொரு கல்லுக்கு நடுவுல இருக்க அந்த கேப்புக்கு நடுவுல போறனால, அங்க இருந்த போர் சேவகர்கள் எல்லாருமே ஒவ்வொரு கல்லையுமே வந்து நடுவுல இருக்க தங்கத்த வெளிய எடுக்கணும்னு தனித்தனியா வந்து அந்த கல் எல்லாருமே எடுக்காங்க. முழுக்க முழுக்க அந்த தீர்க்க தரிசனம் வார்த்தைக்கு வார்த்தை நிறைவேறின ஒரு காலகட்டம் அது. அப்போ அப்போ இவர் இந்த தத்துவஞானி மரபர் செராப்பியான் வந்து இந்த காரியத்த பார்க்கும்போது, அவர் அத எப்படி புரிஞ்சுக்கிறார் அப்படின்னா, யூதர்களுடைய ராஜா வந்து சிலுவையில அறையிறாங்க. 70ஆம் ஆண்டு வந்து அந்த தேசம் முழுக்க வந்து ரோமர்களால வந்து தரைமட்டமாக்கப்படுது அப்படின்னு அவரு புரிஞ்சுக்கிறார். ஆனா நம்ம இதுலருந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு தத்துவஞானி அவரு பொதுவா ஒரு காரியத்த எழுதும்போது, இயேசு கிறிஸ்து ஒரு யூதர்களுடைய ராஜாவாக இருந்ததாகவும், அவர் மரித்து போனார் அப்படின்றதுக்கான ஆதாரத்த நம்ம இதுலருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்து கிறிஸ்து மரித்து போகும்போது 2 முக்கியமான விஷயங்கள் நடக்குது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரத்துல 45வது வசனம், 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இதுக்கு அடுத்து 51வது வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது. கன்மலைகளும் பிளந்தது. இப்போ இந்த இடத்துல நம்ம 2 காரியத்த நம்ம வாசிக்கிறோம். 1 பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று அப்படின்னும், 2வதாக பூமி அதிர்ந்தது அப்படின்னு. இந்த காரியங்கள குறிச்சு 2 வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க. முதலாவதாக பிளேகான் அப்படின்னு ஒரு கிரேக்க வரலாற்று ஆசிரியர். இவரு ஒலிம்பியாட் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு. அதாவது இது வந்து எப்படின்னா 776ஆம் ஆண்டு கிமுல இருந்து 137ஆம் ஆண்டு கிபி வரைக்கும் நடந்த முக்கியமான வரலாற்று நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் வந்து குறிப்பிட்டே வரார். அதுல குறிப்பா ஒரு காரியம் எழுதுறாரு. என்ன அப்படின்னா, திபேரியு ராயன் ராஜ்யபாரம் பண்ணும்போதும், பொந்தியோ பிலாத்து தேசாதிபதியா இருக்கிற காலகட்டத்துல பூமி முழுக்க இருளால சூழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு அடுத்து இதே காரியத்த தாலஸ் அப்படின்ட்டு ஒரு கிரேக்க வரலாற்று ஆசிரியர். அவரு கிபி 52ஆம் ஆண்டு இந்த பூமி எங்கும் இருள் சூழ்ந்தத கிரகணம் உண்டாச்சு அப்படின்னும், அதே நாட்கள்ல அந்த அந்த காரியம் முடியும்போது பூமி அதிர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய புத்தகத்துல எழுதுறாரு. இப்போ ஏன் வந்துட்டு இந்த பூமி எங்கும் இருள் சூழ்ந்ததும், இல்ல அதுக்கப்புறம் வந்து பூமி அதிர்ந்தத வரலாற்று ஆசிரியர்கள் ரொம்ப ஒரு முக்கியமான, ஒரு வித்தியாசமான ஒரு தருணமா, அத வந்து அவங்க புத்தகத்துல எழுதுற அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா பார்க்குறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஏன்னா, இருளானது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் தானே அப்படின்னு நமக்கு தோணலாம். நம்ம ஒரு விஷயத்த நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நமக்கு நல்லா தெரியும் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கப்பட்டது எப்போ அப்படின்னா, பஸ்கா பண்டிகை அன்னைக்கு. அது நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 14வது வசனத்துல நம்மளால பார்க்க முடியும். பஸ்கா பண்டிகை எப்போ கொண்டாடப்படும் அப்படின்னா, லேவியராகமம் 23வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது. முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரம் ஆகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையையும். அப்போ கர்த்தருடைய பஸ்கா எப்போ கொண்டாடப்படுது அப்படின்னா வந்துட்டு, முதலாம் மாதம் 14ஆம் தேதி. யூதர்கள் ஃபாலோ பண்ற கேலண்டர் என்ன அப்படின்னா வந்து லூனார் கேலண்டர். அப்போ வருஷத்தோடைய முதல் நாள், மாசத்தோடைய முதல் நாள், வருஷத்தோட முதல் நாள் வந்து நியூ மூன், அதாவது அமாவாசை அன்னைக்கு வந்து தான் வந்து அவங்களுடைய கேலண்டரே வந்து தொடங்குது. அதிலிருந்து 14 நாள் நம்ம அறிவியல் ரீதியா நம்ம ஒரு சில காரியங்கள நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 14வது நாள் கண்டிப்பா வந்து ஒரு பௌர்ணமியான ஒரு நாளா தான் இருக்கும். ஒரு ஃபுல் மூன் டேயா தான் இருக்கும். இப்படி இருக்கும்போது, சயின்டிஃபிக்கா அறிவியல் ரீதியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா,
அன்னைக்கு வந்து ஒரு கிரகணம் ஏற்படுவதற்கு எந்த விதமான ஒரு வாய்ப்பு கிடையவே கிடையாது. அப்போ அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு ஏற்பட்டது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். அதனால தான் வந்து எல்லாருமே வந்து உலகத்துல அநேகர் வந்து இந்த வரலாற்று ஆசிரியர்கள்லாம் வந்து இது ஒரு வித்தியாசமான ஒரு காரியமாகவும், அத வந்து அவங்க புத்தகங்கள்ல தனியா வந்து அத குறிப்பிட்டு அத எழுதுறாங்க. இந்த மாரி வந்து பூமி எங்கும் இருள் சூழ்ந்துச்சுன்னு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அந்த காலகட்டம் அதாவது திபேரியு ராயனோட காலகட்டத்துல பூமி இருள் சூழ்ந்ததுன்னும், அன்னைக்கு அது அதே காலகட்டத்தில அது அந்த காரியங்கள் நடக்கும்போது பூமி அதிர்ந்தது அப்டின்ட்டு இவங்க எழுதுறதும், வேதாந்தில இருக்க சம்பவம் மிக தெளிவாக ஒத்துப்போது. அதுலருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்டின்னா, கிறிஸ்து சிலுவையில மரித்தார் அப்டின்றதுக்கான வரலாற்று ரீதியான ஆதாரம் நமக்கு மிக தெளிவாக இருக்கு. எவ்வளோ அற்புதமான ஒரு காரியமா இருக்குல்ல. இதுக்கடுத்து கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் குறிச்சு ஒரு சில பேர் எழுதுறாங்க. டாசிட்டஸ் அப்டின்னு ஒரு ரோம வரலாற்று ஆசிரியர். அவருடைய நாளாகமம்ல கிபி 116ஆம் ஆண்டு என்ன எழுதுறாரு அப்டின்னா, நீரோ மன்னன் எப்படியாக வந்து ரோம்ல ஏற்பட்ட அந்த பெரிய தீயோடைய பழிய கிறிஸ்தவர்கள் மேல சுமத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் எழுதுறாரு. அப்படி எழுதும்போது இந்த கிறிஸ்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குறிச்சு ஒரு விளக்கத்த குடுக்கும்போது, இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாருமே கிறிஸ்து அப்படின்னு ஒருத்தர பின்பற்றினவராகவும், அந்த கிறிஸ்து அந்த நாட்கள்ல நெறைய அற்புதங்கள், அடையாளங்கள்லாம் செஞ்சாரு. அவருக்கு நெறைய சீஷர்கள்லாம் இருந்தாங்க. அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்ற காரியத்த அவர் எப்படி எழுதுறாருன்னா, அவருடைய சீஷர்கள் எல்லாருமே வந்து ஒரு மூட நம்பிக்கைய பின்பற்றினவர்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்ன அப்படின்னா, இவர் வந்துட்டு கிறிஸ்துவுக்கு எதிரா இருக்கிற ஒருத்தர். இவர் கிறிஸ்துவ பின்பற்றவர் இல்ல. கிறிஸ்தவத்துக்கு எதிரா ஒரு சில காரியங்கள எழுதின ஒருத்தர் இவரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த நாட்கள் முழுக்க வந்து இவங்க எல்லாருமே சீஷர்கள் எல்லாருமே கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அதனால அது எல்லாத்தையும் வந்து இவங்கலாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விஷயத்த அவருடைய பார்வைக்கு எப்படியா இருக்கு அப்படின்னா வந்து ஒரு மூட நம்பிக்கையா இருக்கு. இத இன்னும் தெளிவா யார் எழுதுறாரு அப்படின்னா, ஃபிளாவியஸ் ஜோசிபஸ் நான் பார்த்தோம்ல, அவர் எழுதின அதே அந்த புத்தகத்துல கடைசியில என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, இயேசு எப்படி 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்து அவருடைய சீஷர்களுக்கு தன்னையே காமிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகங்கள்ல எழுதுறாரு. அப்போ இந்த காரியத்த எல்லாம் நம்ம பார்க்கும்போது, ஒருவேள வந்து இன்னைக்கு நம்ம சுவிசேஷ புத்தகங்கள் நம்ம வாசிக்காம, வெறும் வரலாற்று ரீதியாக மட்டும் நம்ம ஆதாரத்த எடுத்து, இயேசு யார் அப்படின்ற ஆதாரத்த மட்டும் நம்ம பார்த்தோம். அவருடைய வாழ்க்கை என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இயேசு உண்மையிலே வாழ்ந்தார்ன்னும், அவரு ஒரு ஞானமுள்ள மனிதனாகவும், அவரு நெறைய அற்புதங்கள், அடையாளங்களும் செஞ்சவராகவும், அவர் தன்னை கடவுள் என்று சொன்னாருன்னும், அவர யூதர்கள் சிலுவையில அறைஞ்சாங்க அப்படின்னும், சிலுவையில அறைஞ்சதுக்கு அப்புறம் பூமி எங்கும் இருள் சூழ்ந்தது. அதுக்கப்புறம் பூமி அதிர்ந்ததுன்னும், இது நடந்த காலகட்டம் எல்லாமே திபேரியு ராயன் காலகட்டத்திலயும், பொந்திய பிலாத்து தேசாதிபதியா இருந்த காலகட்டத்திலயும், அதுக்கப்புறம் அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார்ன்னும், உயிர்த்தெழுந்து சீஷர்கள் கிட்ட அவரு தரிசனம் ஆனார்ன்னும், அந்த சீஷர்கள் எல்லாருமே அவர கடவுளா வணங்குனாங்க அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் இது எல்லாமே நம்ம கிட்ட வெறும் வரலாற்று ரீதியா இருக்க ஆதாரங்கள மட்டும் எடுத்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். மிக தெளிவாக இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் நம்ம வேதாகமத்திலிருந்து வெளிய பார்த்தா கூட அதற்கான ஆதாரம் மிக தெளிவாக நம்ம கிட்ட இருக்கு. எவ்வளோ அற்புதமான ஒரு காரியம் பாருங்களேன். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சுவிசேஷத்துக்கான முக்கியமான ஒரு வசனமாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேறான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனமும் 100க்கு 100 உண்மை அப்படின்றத நம்ம விசுவாசிக்கலாம். இத விட மனுஷனுக்கு வேற எந்த ஒரு நற்செய்தியுமே கிடையவே கிடையாது. அதனால சந்தோஷமாய் இன்னும் விசுவாசத்தோட கூடுமானவரை நம்ம எல்லாருக்கும் இந்த காரியத்த, இந்த நற்செய்திய போய் நம்ம அறிவிக்கிறவர்களா இருப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு விடயமுடன் உங்கள சந்திக்கிறோம். காட் பிளெஸ் யூ.